வணக்கம். பின் வருவனவற்றில் தொற்றாத நோய் எது? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ, நீங்க 4 இது ஆன்ஸர பார்க்கணும். எய்ட்ஸ் அதுவும் பரவும். காலரா அதுவும் பரவும். டிபி அதுவும் காற்று மூலம் பரவும். நீரிழிவு நோய் அது டயபெட்டிஸ் அது சுகர் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தொற்றாத நோய். ஸோ, ஆன்ஸர் வந்து பி தான் ஆன்ஸர். அப்புறம் வந்து பன்றிக் காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ். ஸோ, பன்றிக் காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் எதுன்னா H1N1 வைரஸ். பன்றிக் காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் H1N1 வைரஸ். காசநோய் எதன் மூலம் பரவுகிறது? காசநோய் வந்து எதன் மூலம் பரவுகிறதுனா காற்று மூலம். அது டியூபர்குலோசிஸ்ன்னு சொல்லுவாங்க டிபி. இது வந்து காற்று மூலமா தான் பரவுது. அடுத்த கொஸ்டின். டெங்கு காய்ச்சல் எதனால் ஏற்படுகிறது? சரிங்களா? டெங்கு காய்ச்சல் எதனால் ஏற்படுதுன்னா ஏடிஸ் எகிப்தி. சரிங்களா? டெங்கு காய்ச்சல் வந்து ஏடிஸ் எகிப்தி மூலமாக தான் காரணமாக இருக்குது. சரி, அந்த வைரஸ் தான் காரணமாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னம்மை எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா வாரிசெல்லா ஜோஸ்டர் இந்த வைரஸ் மூலமாக இருக்கிறது. சின்னம்மை எதனால் ஏற்படுகிறதுனா வாரிசெல்லா ஜோஸ்டர் இந்த வைரஸ் மூலம் வந்து இந்த சின்னம்மை ஏற்படுகிறது. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற ஐடியாவுக்கு வந்துடுவீங்க. நம்ம வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை இதெல்லாம் வந்து கோர்ட்டில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அது நோய்களை பற்றி அதை ஏற்படுத்திய வைரஸ் என்ன, என்ன கிருமி ஏற்படுது, எதன் மூலம் பரவுது அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? அதனால தான் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் உங்களுக்கு காமிச்சிட்டு நம்ம இதில் இருந்தால் இன்றைக்கி படிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலி. நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ வந்து டீட்டெயில்டாக வந்து வைரஸால் ஏற்படும் நோய்கள் என்ன, பாக்டீரியாவில் ஏற்படும் நோய்கள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். வரப்போகிற கோர்ட் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக இதுலேருந்து 2 மதிப்பெண் மேலே நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படியே நீங்கள் டிஎன்பிசி எழுதுறா இருந்தாலும் இந்த காணொலி உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். வாங்க இன்னைக்கான காணொலிக்கு போகலாம். அதே போல் ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரைவ் வந்து கொடுத்துருக்கேங்க. அதில் வந்து இந்த பிடிஎஃப் வந்து ரெகுலராக உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுறேன். நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஈவினிங் மேலே. ஓகே, சாதாரண சளி வந்து ஏற்படுத்தும் காரணி வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் என்ன ரைனோ வைரஸ். சாதாரண சளி வந்து பார்த்தீங்கன்னா எந்த வைரஸ் ஏற்படுத்துனா ரைனோ வைரஸ். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தும்மல் நோய் தொற்று துளிகள் மூலமாக வந்து பரவுது. சரிங்களா? நம்ம வந்து 2 விஷயம் கேட்டுவோம். நோய்க்கான என்ன வைரஸ் எப்படி பரவுது அதுதான் கேட்டிருக்காங்க. இதுவே போதுமானதான். சரிங்களா? அப்புறம் வந்து இன்ஃப்ளூயன்ஸா இதுக்கு என்ன வைரஸ்னா மிக்சோ வைரஸ். இன்ஃப்ளூயன்ஸா ஏற்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா மிக்சோ வைரஸ். சரிங்களா? இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நோய் தொற்று துளிகள் மூலமாக தான் பரவுது. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் தாக்கப்பட்டதுனால சுவாச குழாய் தொண்டை மற்றும் நாசிப்பகுதியில் வந்து வீக்கம் ஏற்படும். ஓகேவா? தட்டமை வந்து ஏற்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா ரூஃபெல்லா வைரஸ். தட்டமை வந்து நோய் ஏற்படுத்த வைரஸ் வந்து ரூஃபெல்லா வைரஸ். நோய் தொற்று துளிகள், நோய் தொற்று கருக்கள் மற்றும் நோய் தொற்று ஏற்படுவதான நேரடி தொடர்பு. ஸோ இது மூலமாக தான் தட்டமை பரவுது. பொண்ணுக்கு வீங்கி மம்ஸ் மிட்சோ வைரஸ் பெரோட்டிடிஸ். சரிங்களா? பொண்ணுக்கு வீங்கி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோய்க்கு வந்து மிக்சோ வைரஸ் பரோட்டிடிஸ். நோய் தொற்று துளிகள், நோய் தொற்று கருக்கள், நோய் தொற்று ஏற்படும் நேரடி தொடர்பு மூலமாக பரவுது. இது பாதிக்கப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா மேல் சுவாச குழாய். சின்னம்மை சிக்கன் பாக்ஸ். சரிங்களா? ஸோ சிக்கன் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ். சரிங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. சின்னம்மை வந்து பார்த்தீங்கன்னா வாரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ். இது வந்து நோய் தொற்று கிருமிகள், கருக்கள், ஸோ நோய் ஏற்படும் நேரடி தொடர்பு மூலமாக இந்த சின்னம்மை சிக்கன் பாக்ஸ் வந்து ஏற்படுத்துது. அப்புறம் வந்து பாக்டீரியா ஏற்படுத்துவதும் காற்று வழி நோய்கள். அதுதான் காச நோய். அது டியூபர்குலோசிஸ் சொல்லுவாங்க. மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பரவுது அப்படின்னா பாதிக்கப்பட்ட நபரின் சளியில் நோய் தொற்று. ஸோ அவங்க சளி மூலமாக தான் பரவுது காச நோய். இதுக்கு இந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ பாக்டீரியம் சரி வைரஸ் கிடையாது, இந்த பாக்டீரியம். ஸோ காச நோய் வந்து பாக்டீரியாவில் பரவுது. மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். தொண்டை அலர்ஜி நோய் அது டிப்திரியா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாக்டீரியானா கோர்னி பாக்டீரியம் டிப்திரியே. கோர்னி பாக்டீரியம் டிப்திரியா தான் அந்த பாக்டீரியா தான் இந்த தொண்டை அலர்ச்சி நோய் டிப்திரியாவை ஏற்படுத்துது. நோய் தொற்று துளிகள் துளி உட்கருக்கு. ஸோ இருமல் வந்து பார்த்தீங்கன்னா கக்குவான் இருமல் வந்து போர்ட்டல்லா பெர்டூசிங்கிற பாக்டீரியா மூலமாக வந்து இருமல் வருது. சரிங்களா? கக்குவான் இருமல் வந்து போர்ட்டல்லா பெர்டூசிஸ் என்ற பாக்டீரியா மூலமாக பரவுது. நோய் தொற்று துளிகள் நேரடி தொடர்பு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ரொம்ப கொஸ்டினை கேட்டனால இந்த 2 பார்க்குறோம். எந்த வைரஸ் எந்த பாக்டீரியா, அப்புறம் வந்து எதன் மூலமாக பரவுது. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து அப்புறம் வந்து வைரஸால் ஏற்படுத்தும் நீர்வழி நோய்கள். சரிங்களா? போலியோ மைலிட்டிஸ். சரிங்களா? இது வந்து போலியோ வைரஸால் பரவுது.
நோய் தொற்று துளிகள் மூக்கு தொண்டைகளில் சளி வருதல், மாசடைந்த நீர் உணவு பால் மூலமாக பரவுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெப்பாடைட்டிஸ் ஏ அல்லது நோய் தொற்றக்கூடிய ஹெப்பாடைட்டிஸ், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெப்பாடைட்டிஸ் ஏ வைரஸ் தான் காரணியாக இருக்குது. மாசடைந்த நீர் உணவு மற்றும் வாய்வழி பாதிப்பு, கல்லீரல் வீக்கம். ஸோ ஹெப்பாடைட்டிஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஹெப்பாடைட்டிஸ் ஏ வைரஸ் மூலமாக பரவுது. மாசடைந்த நீர் உணவு மற்றும் வாய்வழி பாதிப்பு, கல்லீரல் வீக்கம், சரிங்களா? குமட்டல், பசியின்மை, அதீத காய்ச்சல் மற்றும் மஞ்சள் காமாலை அறிகுறிகள், ஓகேங்களா? அதீத வயிற்றுப்போக்கு, சரிங்களா? அதீத வயிற்றுப்போக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டா வைரஸ், சரிங்களா? புரோட்டா கிடையாது, ரோட்டா. அதீத வயிற்றுப்போக்கு வந்து ரோட்டா வைரஸ். மாசடைந்த நீர் உணவு மற்றும் வாய்வழியாக, சரிங்களா? பாதிப்பு ஏற்படுத்தும் உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா குடல். அப்புறம் பாக்டீரியாவால் ஏற்படும் நீர்வழி நோய்கள், சரிங்களா? காலரா வந்து விப்ரியே காலரே என்ற பாக்டீரியா மூலமாக பரவுது. காலரா நோய் வந்து பார்த்தீங்கன்னா விப்ரியே காலரே என்ற பாக்டீரியா மூலம் பரவுது. சுகாதாரமற்ற உணவு மற்றும் நீர் வாயு வழியாக உட்செல்ல வீட்டு ஈக்களினால் பரவுது, சரிங்களா? காலரா வந்து வீட்டு ஈக்கள் மூலமாக பரவுது. பாக்டீரியா வந்து என்ன காரணியான பாக்டீரியா வந்து விப்ரியோ காலரே. டைஃபாய்டு, குளோர்சால் காய்ச்சல் வந்து சல்மோனல்லா டைஃபி. டைஃபாய்டு காய்ச்சலுமே வந்து பார்த்தீங்கன்னா சல்மோனல்லா டைஃபி என்ற பாக்டீரியாவில் தாங்க பரவுது. இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட கழிவு கலந்த நீர் மற்றும் உணவு வீட்டு ஈக்கள் மூலமாக இந்த டைஃபாய்டு வந்து பரவுதுங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டேஸ். உலக சுகாதார தினம் வந்து என்னைக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா ஏப்ரல் 7. உலக சுகாதார தினம் கொண்டாடப்படும் நாள் வந்து ஏப்ரல் 7. உலக மலேரியா தினம் வந்து ஏப்ரல் 25. சுகாதாரம் 7, மலேரியா 25. உலக எய்ட்ஸ் தினம் வந்து டிசம்பர் 1. உலக காசநோய் எதிர்ப்பு தினம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 24. உலக காசநோய் எதிர்ப்பு தினம் மார்ச் 24. ஸோ இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாங்க. ஸோ அதுதான் நம்ம இந்த பாடப்பதி நான் எங்கேருந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்திருக்கேன்னா 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் இருக்குங்க, சரிங்களா? உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7, மலேரியா தினம் 25, உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1, உலக காசநோய் எதிர்ப்பு தினம் மார்ச் 24, சரிங்களா? ஸோ அதுலேருந்து புக் பேக் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கேன். அதுவும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீழ் காண்பவனற்றுள் காற்றினால் பரப்பப்படுவது காசநோய், மூளைக்காய்ச்சல், டைஃபாய்டு, காலரா. ஸோ நம்ம காற்றினால் பரவும் நோய் வந்து பார்த்தீங்கன்னா காசநோய். மறைமுக விதத்தில் நோய் பரவும் இல்லை. தும்மல், இருமல், கடத்திகள், தொழில் தொற்று முறை, அது கடத்திகள், சரிங்களா? டிப்திரியா எதை தாக்குறது, சரிங்களா? டிப்திரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கக்குவான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து தொண்டையை பார்க்குறது. டிப்திரியா எதை தாக்குறதுனா தொண்டை. அப்புறம் வந்து காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல். காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு வந்து நுரையீரல். மூக்கின் வழியாக உடலினை அடி நுண்ணுயிர்கள் பெரும்பாலும் டேஸ் நுரையீரலினை தாக்கும். மஞ்சள் காமாலையில் பாதிக்கப்படும் உறுப்பு வந்து கல்லீரல். குழந்தை நிலையில் வாதத்தினை தரும் போலியோவை வைரஸ் இவ்வழியாக உடலில் செல்கிறது. வாய் மற்றும் மூக்கு வழியாக செல்கிறது. அப்புறம் வந்து டேஸ் கெட்டளிக்கும் பாக்டீரியங்கள் மற்றும் விலங்கு கழிவுகளை அமோனியாவாக மாற்றுகின்றன. அது கெட்டளிக்கும் பாக்டீரியங்கள் கரிம பொருட்கள் மற்றும் விலங்கு கழிவுகளை அமோனியாவாக மாற்றுகின்றன. டைஃபாய்டு காய்ச்சல் வந்து பார்த்தீங்கன்னா சல்மோனா டெல்லாஃபி என்ற பாக்டீரியாவால் ஏற்படுகிறது, சரிங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே படித்தோம் சல்மோனா லடாஃபி, சரிங்களா? H1N1 வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பன்றிக் காய்ச்சல், சரிங்களா, உருவாக்குது. பன்றிக் காய்ச்சல் உருவாக்குது. டெங்கு என்ற வைரஸ் வந்து ஏற்படுத்துறதுக்கு ஏடிஎஸ் ஏஜிப்டி கொசு, அந்த கொசு வந்து ஒரு கடத்தியாக செயல்படுது. அந்த நோய் கிடையாது, அந்த கிருமிக்கு பேர் வந்து வேறங்க. நம்ம படிக்கணும் டெங்குக்கு ஏற்பட என்ன வைரஸ் என்று. இது வந்து ஏடிஎஸ் எஃப்ஜிடி என்ற வகை கொசு வந்து ஒரு கடத்தியாக செயல்பட்டு நம்ம வந்து நோய் பரப்புது. பிசிஜி என்ற தடுப்பூசி காச நோய்க்கு போதுமான பாதுகாப்பினை வழங்குகிறது. காலராக்கு வந்து பார்த்தீங்கன்னா விப்ரியோ காலரா என்ற பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. மற்றும் மலேரியா பிளாஸ்மோடியமால் இருக்கிறது, சரிங்களா? காலரா வந்து பார்த்தீங்கன்னா விப்ரியோ காலரா, மலேரியா வந்து பிளாஸ்மோடியமால் ஏற்படுகிறது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுக்கு ஏற்படும் முக்கியமான நோய்கள், அதை பரப்பும் அதுக்கான வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்கள் எதன் மூலம் பரவுது அப்படிங்கிறத இன்றைய காணொலி வாயிலாக நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கொண்டுட்டோங்க, சரிங்களா? ஸோ இந்த காணொலி உங்களுக்கு மிகுந்த பயனை தரும். போட்டித் தேர்வாளர்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த காணொலியை பார்த்தோம்னா குறைஞ்சது 2 மதிப்பெண்ணாச்சும் எடுக்கலாம். அந்த அடிப்பில் தான் தொடர்ந்து வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி நம்ம இந்த ஸ்டடி மெட்டீரியல் கோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு வரோங்க. ஸோ இந்த காணொலி
பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இதே போல் உங்களுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுது நம்ம எடுக்கிறதுனா மறக்காமல் இந்த டிஸ்பிளே வாட்ஸ்அப் சாட் பண்ணி நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம். நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் முதல்ல கொடுத்துருவோம். அதே போல் யூடியூப்பில் இந்த மாதிரி ஃப்ரீ கிளாஸ் வந்து எல்லாரும் பார்த்துக்கலாம். ஆனால் ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறது மட்டும் ரெகுலராக வந்து இந்த பிடிஎஃப் வந்து சென்றடையுங்க. அதே போல் டெஸ்ட் பேஜ் வந்து போய்கிட்டு இருக்கு. எது ரீடர் எக்ஸாமினர் ஃபெயிலிப்புக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ்னு அசால்ஜி வாட்ச்மேனுக்கும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து 9 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம மெனக்கிறோம் அப்படின்னு. அந்த அளவு தான் நம்ம ஒட்டுள்ள ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும். வேணுங்கிறவங்க வந்து இந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப் நமக்கு சாட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.